ஹாய் ஐம் விமல் சுப்பு. உன்னை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரோ வேணும், ஓகேங்களா? அதனால் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஐ லவ் பிடிஎஃப்பை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அதில் என்னென்ன சர்வீசஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் இந்த ஐ லவ் பிடிஎஃப்பை என்னோடய ரிசர்ச்க்கு எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச்சர்ஸ் தே ஆர் நோ வாட் இஸ் ஐ லவ் பிடிஎஃப். பட் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது நியூ ரிசர்ச்சர்ஸ்க்காக தான், ஓகேங்களா? புதுசாக ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகிருக்கவங்க, ஐ லவ் பிடிஎஃப் தெரியாதவங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன், ஓகேங்களா? முடிஞ்சால் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூ. சரி, இப்போ நான் ஐ லவ் பிடிஎஃப் வந்து என்னோடய ரிசர்ச்க்கு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரிசர்ச் கேட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அந்த ரிசர்ச் கேட்டில் வந்துட்டு நான் வந்து என்னோடய பவர் பாயிண்ட் போடணும். என்னோட பவர் பாயிண்ட் அதாவது ப்ரெசன்டேஷன் இருக்கும், ஓகேங்களா? ரிசர்ச் கேட்டில் வந்து சைடில் வந்து உங்களோட ப்ரெசன்டேஷன், ஆர்டிக்கல், புக் சாப்டர்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஐ லவ் பிடிஎஃப்பை வந்து என்னோட புக் சாப்டர் அப்லோட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, புக் சாப்டரில் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய புக்கில் ஒரு பர்டிகுலர் சாப்டர் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிப்போம், ஓகே? அப்போ அந்த புக்கில் வந்து நம்மளோட சாப்டர் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த ஐ லவ் பிடிஎஃப்பில் ஸ்ப்ளிட் பிடிஎஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்னோட அந்த ஃபுல் புக்கில் வந்து என்னோடய சாப்டர்ஸ் மட்டும்தானே எனக்கு வேணும். அதனால் நான் அந்த பப்ளிஷ் ஆன புக்கில் இருந்து என்னோடய சாப்டர் மட்டும் நான் கட் பண்ணிக்க போகிறேன், ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன், ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து அந்த கம்ப்ளீட் புக், ஓகேங்களா? நான் போட்ட அந்த என்னோடய சாப்டர் பப்ளிஷ் ஆன ஒரு புக், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னோடய சாப்டர் மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்படி தான் செலக்ட் பண்ணிக்கணும். எந்த பார்ட்டை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்களோ செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஓப்பன் ஆயிடும், ஓகேங்களா? ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட டாபிக் வந்து இதில் வந்து டோட்டலாக 114 பேஜஸ் இருக்குது, ஓகேங்களா? 114 பேஜஸ் இருக்குது. இதில் உங்களோட சாப்டர்ஸ் வந்து எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடோப்பில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? கம்ப்ளீட் புக், ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த கம்ப்ளீட் புக்கில் வந்து உங்களோட நேம் போட்டு டைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேஜ் வந்து எந்த இதில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிற பேஜ் வந்து எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு, ஓகேங்களா? இந்த இண்டெக்ஸில் உள்ள பேஜோட கோரிலேட் ஆகாது, ஓகேங்களா? ஸோ அதனால் கரெக்டாக அந்த பேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து எங்கே இருக்குது இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்னோட நேம் போடுறோன்னா எங்களோட புக் சாப்டர் வந்து பேஜ் நம்பர் இதில் வந்து பேஜ் நம்பர் 1, பட் இந்த பிடிஎஃப்பில் பேஜ் நம்பர் 5 சைடில் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், ஹைலைட் பண்ணி. இந்த பிடிஎஃப்பில் 5th பேஜ்லேருந்து எங்களோட சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ 5th பேஜ் டு எத்தனை பேஜ் எனக்கு தேவை சைடில் தெரியுது பாருங்கள். அப்புறம் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். எங்களோட சாப்டர் இந்த புக்கில் வந்து 5th பேஜில் ஸ்டார்ட் ஆகி 22 வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா? அப்போ நான் பார்த்துக்கிட்டேன் 5 to 22 வந்து என்னோடய சாப்டர் இந்த புக்கில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய் இந்த இடத்துல பேஜஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? பேஜஸ் இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பேஜஸ்னால் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் க்ரீன் கலராக டிக் ஆகிருக்கும். அதில் வந்து செலக்ட் பேஜ் அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் இந்த கர்சர் வச்சு நீங்களாவும் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல பேஜ் டு எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல 5 to 22 என்னோட ஆர்டிக்கல் வந்து 5 to 22 தானே இருந்தது என்னோட சாப்டர். ஸோ அதனால் 5 to 22 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ கீழே வந்து மர்ஜ் த எக்ஸ்ட்ராக்ட் பேஜ் அப்படின்னு ஒரு இதை வந்து ஆப்ஷனை வந்து கிளிக் கொடுத்துக்கணும், ஓகேங்களா? அப்படி கிளிக் கொடுக்கலன்னா நீங்கள் டிக் பண்ண ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் ஆகும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 5th பேஜ் ஒரு பிடிஎஃப் ஆகும், 6th பேஜ் ஒரு பிடிஎஃப் ஆகும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி ஒரு ஜிப்டு ஃபைலில் வந்துடும். ஆனால் வந்து இந்த 5 to 22 பேஜஸையும் நீங்கள் மர்ஜ் பண்ணணும், அதாவது ஒரே பிடிஎஃபாக மர்ஜ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் கொடுக்கணும், மர்ஜ் எக்ஸ்ட்ராக்ட் பேஜஸ் இன்ட்டு 1 பிடிஎஃப் அப்படின்னு நீங்கள் கிளிக் கொடுக்கணும், ஓகேங்களா? கிளிக் கொடுத்தா அந்த எக்ஸ்ட்ராக்டட் பேஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு மர்ஜ் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த என்டையர் புக்கிலேருந்து உங்கள் சாப்டர்ஸ் மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட ரிசர்ச் பேஜ் ப்ரொஃபைலில் அப்லோட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா?
இதே மாதிரியே வந்து நீங்கள் வேறு எதுக்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களோட அப்ஸ்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 தான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட புக்கில் உங்கள் சாப்டரை நான் ஸ்ப்ளிட் பண்ணேன். அதே மாதிரியே உங்களோட கான்ஃபரன்ஸ்லேயும் ஓகேங்களா, உங்களோட கான்ஃபரன்ஸ் பேப்பர், அதாவது கான்ஃபரன்ஸில் நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்கோம் இல்லையா, போஸ்டர் ப்ரெசன்டேஷன் இல்லைன்னா வந்து ஓரல் ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரும் இல்லைங்களா, அந்த கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங் சொல்லுவாங்க, இல்லைன்னா அப்ஸ்ட்ராக்ட் புக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் உங்களோட அப்ஸ்ட்ராக்டை மட்டும் நீங்கள் வந்து இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதையும் உங்கள் ரிசர்ச் கேட்டில் அப்லோட் பண்ணுறது தான் ஓகேங்களா. ஸோ நான் செலக்ட் பண்ண போகிறேன் என்னோடய கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங்கை. இது வந்து என்னோடய கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங். இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. அட் த சேம் டைம் நான் வந்து அடோப்பில் வந்து வியூ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதே கான்ஃபரன்ஸ் பேப்பரை வந்து அடோப்பில் வந்து வியூ பண்ணுற மாதிரி. ஏன்னா அப்போ தானே பேஜஸ், நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட் வந்து எந்த பேஜில் வருதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. இதுவும் அந்த கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங் தான். இதில் வந்து என்னோட அப்ஸ்ட்ராக்ட் வந்து எந்த பேஜில் வருதுன்னு நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். Ctrl F கொடுத்து உங்கள் நேமை கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ஸ்ட்ராக்ட் வந்து எந்த பேஜில் இருக்குன்னு வந்துடும். இப்போ அந்த பேஜை மட்டும் நீங்கள் அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா. அப்போ என்னோடய அப்ஸ்ட்ராக்ட் வந்து அவங்களோட ப்ரொசீடிங்கில் வந்து பேஜ் நம்பர் 80 இருக்குது. பட் இந்த அடோப் ஸ்கேனில் வந்து அடோப் பிடிஎஃப் டூல் இருக்குல்ல, அந்த டூலில் நம்ம வியூ பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸில் வந்து என்னோட அப்ஸ்ட்ராக்ட் வந்து எந்த பேஜில் இருக்குன்னா 106 ஓகேங்களா. ஸோ எனக்கு 106 தான் என்னோட அப்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ நான் அதனால என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹலோ பிடிஎஃப்ல அதே மாதிரி தான் 106 ஓகேங்களா. 106ல் என்னோட அப்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஹலோ பிடிஎஃப்ல போய் ஸ்ப்ளிட் பண்ண போகிறது வந்து உங்களோட கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. பட் எப்போவுமே வந்து கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங்கோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கணும். நமக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்டை வந்து நீங்கள் ரிசர்ச் கேட்டில் அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த கான்ஃபரன்ஸோட ஃப்ரண்ட் பேஜ், தென் அதோட உங்களோட அப்ஸ்ட்ராக்ட் பேஜஸ் இருக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஸ்ப்ளிட்டில் வந்து பேஜஸ்ன்னு நான் கிளிக் கொடுத்துட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் செலக்ட் பேஜஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். தென் அதுக்கப்புறம் நான் வந்து ஹேண்டலில் பிக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் பேஜ், இந்த இடத்துல ஃபஸ்ட் பேஜ் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. தென் கம்மா கொடுத்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா 106 தான் என்னோட அப்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ அதனால் 1,106 மர்ஜ் டுகெதர், அதாவது மர்ஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பிடிஎஃப். அப்போ அந்த கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங் இருக்குல்ல, அந்த கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங்கில் ஃப்ரண்ட் பேஜும் என்னோட அப்ஸ்ட்ராக்டும் மட்டும் அந்த பெரிய பிடிஎஃப்ல வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக அந்த கான்ஃபரன்ஸோட ஃபஸ்ட் பேஜும் என்னோட அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கும். இதை நம்ம வந்து ரிசர்ச் கேட்டில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்படி தான் வந்து நம்ம இந்த ஸ்ப்ளிட் பிடிஎஃப் அந்த ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களோட கான்ஃபரன்ஸ், புக் சாப்டர் எதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படியோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி மர்ஜ் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலை ரெடியாக வச்சுக்கிட்டு அதை தான் நீங்கள் வந்து ரிசர்ச் கேட்டில் வந்து அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஐலவ் பிடிஎஃப்ல வந்து எல்லா ஸ்ப்ளிட் பிடிஎஃப் அப்படிங்கிற டூலை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் என்னோட ரிசர்ச்க்கு ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.